நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய தழும்புகளால் நம் குணமாக இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் விசுவாசித்து அவருக்கு துதி சூத்திர சொல்லி அந்த வியாதியில் உங்கள் கருத்தை வைக்கும் போது அது ஏசப்பா கரம் நீங்கள் சொல்லி வைக்கும் போது ஏசப்பாவோட குணமளிக்கும் கரம் உங்கள் கரத்தின் மூலிமா அந்த வலியில் காயத்தில் படும்போது விசுவாசத்தினால அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா, ஆமேன். வேதத்தில் மட்டும் ஏசப்பா அற்புதங்களை அதிசயங்களை செய்யலை, அவர் நாமத்தினால இப்போ வரலையும் அதிசயங்களை அற்புதங்களை எப்பவுமே நன்மையும் சுகத்தையும் நம்ம பெறுகிறோம் இல்லைங்களா? அந்த சுகமளிக்கும் தேவன் உங்களோட கூட இருக்கிறாங்க. அதனால் எப்போவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். நம்ம அழகான ஒரு பாடல் பாடலாம். ஒரு 4 வரை பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சுலையா பாடி, அதனால பாடலாம். நீங்கள் இல்லாத வாழ்க்கை ஏது இசையா, நீங்க இல்லாத இன்பம் ஏது இசையா, நீங்க இல்லாத வாழ்க்கை ஏது இசையா, எனக்கு நீங்க இல்லாத இன்பம் ஏது இசையா, எங்க சமாதானம் நீங்க, எங்க சந்தோஷம் நீங்க, எங்க சமாதானம் நீங்க, எங்க சந்தோஷம் நீங்க, பரலோகம் போகும் பாதை நீங்கயா, உங்க பாதம் சரணடைந்தோம் ஏசையா, உங்க பாதம் சரணடைந்தோ ஏசையா, நீங்க இல்லாத வாழ்க்கை ஏது ஏசையா, நீங்க இல்லாத இன்பம் ஏது ஏசையா. அல்லேலூயா, ஆமேன். நம்ம ஏசப்பா இல்லாத நமக்கு எந்த இன்பமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை இல்லைங்களா? ஏசப்பா தான் நம்ம வாழ்க்கையின் ஆதாரம். அல்லேலூயா, ஆமேன். நம்ம இப்போது மத்தேயு 16 அதிகாரம் வரலையும் நம்ம தியானிச்சிருக்கோம் இல்லைங்களா? 16வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்கன்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 17ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகலாம் ஆவியானவர் துணையோட. 16ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏசப்பா தான் தெய்வம் அப்படின்றத மாம்சமும் இரத்தமும் ஒருத்தனுக்கு தெரியப்படுத்துறது இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை, தற்செயலாக நடக்கிறதும் இல்லை, அது பரலோகத்தின் தீர்மானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுதான் பேதுருக்கிட்ட ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் மெய்யான தேவனுடைய குமாரனாகிய மெசியா அப்படின்னு பேதுரு சொல்லும் போது ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இது மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தாமல் என்னது என் பிதாவே உனக்கு இது தெரியப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஏசப்பாங்க பேதுருக்கிட்ட சொல்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமாம், அதுவும் பேதுருக்கு மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறாங்க. அல்லேலூயா, ஆமேன். பேதுருக்கு என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தோட திறவுகோலை அப்படின்னா கீயை கொடுக்குறாங்க இல்லைங்களா? பாதாளம் மேற்கொள்ளாது சபையும் மேலே கட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு மட்டும் இல்லை, இதை அறிந்த ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியம் உண்டு. 16வது அதிகாரத்தில் இது மட்டும் குறிப்பாக நம்ம அங்கே தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, ஆமே. பரலோக ரகசியம் யாருக்கு எவ்வளோ தாகம் இருக்குது, கர்த்தரை அறிகிற அறிவில் நமக்கு தாகம் இருக்கணும்.
அதை மாதிரி உள்ளவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரயோஜனத்துக்காக. புரியுதுங்களா? பரலோகத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்த அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் கோடி கோடி சோத்திர சொல்கிறேன். அது மாதிரி 16ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா நம்மளுக்கு மகிமையான காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ 17 ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கவனமாக கேட்டு அப்படி நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் ஏலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் ஏலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, பேதுருவையும் யாக்கோபு யோவான் இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு மலைக்கு போகிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னை அங்கே அவங்களுக்கு கர்த்தராக வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு அங்கே தெய்வமாக அவருடைய பரலோகத்திலுடைய எப்படி இருப்பாங்க ஏசப்பா அப்படின்றத காமிக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு முகம் சூரியனை போல் இருந்தது. ஆமாம், சூரியனை எத்தனை கோடி மைல் இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியறதில்ல இல்லைங்களா? அதான் மாதிரி ஒரு முகம் இருந்ததான். சூரியனை எப்படி பார்க்க முடியாதோ அதான் மாதிரி ஒரு முகத்தை டோட்டலாக ஃபுல்லாகவே அவரோட கூடவே இல்லைங்களா, கூடவே உக்காந்து சாப்பிட்டு படுத்து என்ன முகமாக உக்காந்து பார்த்துருப்பாங்க. அவர் பார்க்கவே முடியாத சூரியனை போல் ஒரு முகமும் ஒரு சரீரமும் மாறுறது அங்கே அவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா, சோத்திரம். இப்போ எலியாவும் மோசேயும் ஏசப்பா கிட்ட பேசுகிறாங்க. அல்லேலூயா. அதை இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, மோசே வந்தார், எலியா வந்தார், அதை இவங்க 3 பேரும் பார்த்தாங்க அப்படின்னு இல்லைங்களா? அப்போ எவ்வளோ மோசே வாழ்ந்த காலம் இது, எலியா வாழ்ந்த காலம் இது. அது ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே தெரியுது இவங்க யார் அப்படின்றது. நமக்கு ஆவியில் கட்டாயம் தெரியும். அது பவுல் சொல்வாங்க பாருங்க, உலகத்தார் மாதிரி மரிச்சவங்களை குறித்து துக்கமாக இருக்கிறீங்களே, நம்ம அவங்கள திரும்ப பார்ப்போம், அதுதான் நமக்கு ஆறுதல்னு சொல்கிறாரு. சில அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு ஆறுதலே என்ன சொல்லி என்ன பண்ணுறோம், புதைக்கிறது இல்லை, விதைக்கிறோன்னு சொல்லி நம்ம புதைக்கிறோம் மரித்தவர்களை. ஏன் திரும்ப அவங்க எழுந்திருப்பாங்க, அவங்கள நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. லாசரு மரித்து ஆபிரகாம் கிட்ட போய் இருக்கும்போது ஐஸ்வர்யவானுக்கு நல்லா தெரியுது, என் தகப்பனேன்னு சொல்லி பார்த்து கூப்பிட்றாரு. யார்? ஆபிரகாமை. அவருக்கு நல்லா ஒரு ஆபிரகாம் தெரியுது, லாசரு தெரியுது இல்லைங்களா? அது கட்டாயம் நமக்கு பரலோகத்தில் அநேகர் கேட்குறாங்க, தெரியுமான்னு. கட்டாயம் தெரியுங்க. பார்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு கிடையாது. 100% முழுமையாக வேதத்தை தெரிஞ்சுக்காதவங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் அவங்க தப்பானவங்க கிடையாது. அதனால் வருத்தப்படாதீங்க. நமக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஆவியானவர் துணையோட படிங்கன்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். எவ்வளோ தெளிவாக போட்டுக்குது, மோசேயை பார்த்தாரு, எலியாவை பார்த்தாரு அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. வேதத்திலே படிக்கிறாங்க.
ஆனாலும் அவங்க நம்புறதில்ல. சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பரலோகத்தில் திருமணம் தான் கிடையாது, கல்யாணம் கிடையாது. அது ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பரலோகத்தில் உண்டு. ஆவியின் சரீரத்தில் ஏசப்பாவுக்கு அவருடைய மகிமைக்கு ஒத்த மகிமை நமக்கு இருக்கும். அவரை போலவே நம்ம இருப்போம் எல்லாவற்றிலும். எல்லாம் நமக்கு அப்போது தெரியும். ஏங்க இந்த பூமியிலே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாருங்க ஏசப்பா. உலகத்துக்கு போய் தெரிஞ்சுக்க வேண்டியதை இந்த பூமியில் இருக்கும் போதே நம்ம ஆவியனோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் அதை விருப்பப்படுறாங்க. அல்லேலூயா. நாம கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆவியான்கிட்ட கேளுங்க. அவர் அழகாக சொல்லி தருவார். நேரத்தில் எதையோ நேரத்தை வீணாக்குறத கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து அவர் அறிகிற அறிவில் அவருடைய தாகத்தில் நீங்கள் கேட்கும் போது ஆவியானவர் சந்தோஷப்பட்டு அழகாக சொல்லி தருவாங்க. அல்லேலூயா. நான்லாம் பேதங்க, படிப்பறிவு இல்லாத பேத, பலவீனமானவ, அற்பமான, சிறுமையும் அற்பமான எனக்கே அநேக காரியங்களை ஆவியானவர் ஏன் லெவலுக்கு இறங்கி எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள்லாம் நல்ல புத்திசாலிகள், படித்தவர்கள், உங்களுக்கெல்லாம் இன்னும் அழகாக அது புரியும். அதனால் ஆவியானவர் துணையோட இந்த மாதிரி மகிமையான காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். அதான் நான் சொல்கிறேனே, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த இதெல்லாம் ரொம்ப பூஸ்ட் மாதிரி நமக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல எலியாவையும் மோசேயும் அவங்க பார்க்குறாங்க. பேதுரு பார்த்துட்டுன்னா சொல்கிறாரு, அவருக்கு அந்த மலை பரலோகமாக மாறிடுச்சு. அவருக்கு அவ்வளோ எந்த அளவுக்கு அவருக்கு அது அவ்வளோ மகிமையாக இருந்திருந்தா நம்ம இங்கே இருந்துடலாம், நல்லா இருக்குன்றாரு. அப்படின்னு அது ஒரு வீடே கட்டிக்கலான்றாரு. அவருக்கு ஏசப்பாவுக்கு ஒரு வீடாமா, எலியாவுக்கு ஒரு வீடாமா, மோசைக்கு ஒரு வீடாமா, இங்கே கட்டிட்டு நம்ம இங்கே இருந்துடலாம், நல்லா இருக்கு, உங்களுக்கு விருப்பமா அப்படி சொல்லி கேட்குறான். பேதர் கேட்குறாரு ஏசப்பா கிட்ட. அல்லேலூயா. அப்போ வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தை கேட்டு பயப்படுறாங்க. அப்படின்னா நிரந்தரமாக நீங்கள் இப்படி இருக்கணும்னா அவருக்கு செவி கொடுங்க. அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே விசுவாசித்து நம்புங்க. அப்போ நிரந்தரமாக இந்த வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். அங்கே ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த வார்த்தையை பரலோகத்துலேருந்து நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. அந்த மலையில் தன்னை தெய்வமாக காமிக்கிறது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் நம்ம கீழே அப்படியே தொடர்ந்து பார்த்தாக்கா, சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 10 பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரன் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்போது அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஜனங்களிடத்திலே வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தோம், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாத போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சன்னதியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று அவனிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு
புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானா அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. இது வந்து எலியை வந்து எல்லாம் முன்னாடி சீர்படுத்தணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்கிறாங்க, எலியா வந்தாயிடுச்சு, எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டான் அப்படி சொல்கிறாங்க. அது யோவான் ஸ்தானம் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து எலியா வந்து யோவான் ஸ்தானா பிறக்கலை. கர்த்தர் அங்கே சொன்ன விதத்தை நம்ம தெளிவாக மத்திய 11ஆம் அதிகாரத்து இதை குறித்த தெளிவான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நம்ம பார்த்துருக்குறோம். இதில் மத்திய 14வது வசனத்தில் என்னை யாருன்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்கள, ஒருத்தர் உங்களை வந்து யோவான் ஸ்தானன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து எலியான்றாங்க, ஒருத்தர் வந்து எரேமியான்றாங்க. அப்படி சொல்லும் போது எலியா தான் யோவான் ஸ்தானன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களை சிலர் யோவான் ஸ்தானன்னு சொல்கிறாங்க, சில எலியான்னு சொல்கிறாங்கன்ட்டு தனித்தனியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா. இது ஏன் இதனால் 11 தெளிவாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 11ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போதே இதை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போ எலியா வந்து யோவான் ஸ்தானனா வரல, இல்லை யோவான் ஸ்தானம் தான் எலியாவாக திரும்ப வரப்போகிறதில்ல. அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க வந்து செய்ய வேண்டியதை செய்துட்டாங்க அப்படின்றதுக்காக அதை அங்கே சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும், அது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆமீன். ஏசப்பா இந்த 28ஆம் அதிகாரத்திலே அதை சொல்லிட்டு தான் பரலோகத்துக்கு போவாங்க இல்லையா. ஆமீன். அப்படி நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்தது வந்து நம்ம 14வது வசனத்தில் பார்த்தாக்கா, அது ஒரு மகனுக்கு சந்திர ரோகம் வந்திருக்கும் இல்லையா. அவன் வந்து என்ன பண்ணுறான், நெருப்பில் தண்ணியிலலாம் ஒன்று சாக பார்க்குறான், பிசாசு பிடிச்சி. அதை வந்து சீடர்கிட்ட கொண்டு வாங்க. இதை கூட நம்ம வந்து விசுவாசத்தை குறித்து பேசும்போது தியானிச்சிருக்கோம். சீடர்கிட்ட கூட்டுட்டு வந்தேன், அவங்க வந்து அவங்களால அது செய்ய முடியல, என் மகனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, அதை விரட்டிட்டு பிசாசை விரட்டி துரத்திட்டு அந்த மகனை வந்து கர்த்தர் வந்து குணமாக்குறது நமக்கு அங்கே தெரியுது இல்லைங்களா. அப்போ வந்து சீடர்கள் கேட்குறாங்க, எங்களால் ஏன் அது முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏசப்பா சொல்கிறாங்க, உங்கள் அவிவிசுவாசம்தான், உங்கள் அவிவிசுவாசத்தில் தான் அது வந்து செய்ய முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து விசுவாசத்தை விட்டுட்டு வெறும் ஜபத்தையும் அந்த உபவாசத்தையுமே நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஆமாம், நம்மளுக்கு முக்கியம் எதுனா விசுவாசம். விசுவாசிக்கிறது வந்து கர்த்தரோட வந்து ஐக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோட நாம் அவரோடு இருக்கும்போது நமக்கு விசுவாசம் அதிகமாகும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் உபவாசம் எடுக்க சொல்கிறாரு ஏசப்பா. நீங்கள் உங்களுக்கு விசுவாசமே இல்லை, அதனால் நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபிங்க. அப்போ உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு மாம்சம் அடிக்கப்படும், ஆவி வந்து உங்கள் சரீரத்தை ஆளுமை செய்யும். அப்போ விசுவாசம் அதிகமாகும். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும், பிசாசு எதிர்த்து நிற்க முடியும். அப்போ உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்றத அழகாக சொல்லி கொடுக்குறது நம்ம பார்க்குறோம். 22வது வசனத்தில் ஏசப்பா வந்து 16ஆம் அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு மரணத்து குறித்து சீடர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. உடனே அவங்கள வந்து விட்டுட்டு போனால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாகும்ன்றதுனால அவங்கக்கிட்ட இருந்து அவர் பரலோகம் போயிடுவார், அவங்களோட நிரந்தரமாக இருக்க மாட்டாருன்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல, அவர் மரண பாடுகளை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி பிறப்பார், எப்படி மரிப்பாருன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வராரு, நம்ம எருசலேம் போகும்போது என்னை காட்டி கொடுப்பாங்க, என்னை வந்து சிலுவையில் அறிவாங்க, நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன்றதெல்லாம் வந்து மோசேவர்களையும் எல்லாரும் என் தீர்க்கதரிசிகளாக என்னை பற்றி சொன்னதை வந்து நிறைவேற்ற வந்திருக்கேன், நான் தான் மெசியா, நான் தான் தேவகுமார்ன்றத சீடர்களுக்கு சொல்லிட்டே இருக்கார் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார்,
அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நீரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நீரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆனாலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இஸ்ரவேலர்கள் வந்து அவங்க சிட்டிசன், யாருமே வரி கட்ட மாட்டாங்க, அந்நியர் தான் கட்டுவாங்க. அது இப்போ வரலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. இங்கே என்ன பண்ணுறாரு ஏசப்பா, நம்ம மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரி பணத்தை ஏசப்பா கட்டுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா? இந்த வரி பணம் கட்டுறதுக்கு ஏன் வந்து கர்த்தர் வந்து பேதுருவை தூண்டில் எடுத்துன்னு போயிட்டு மீன் பிடிச்சி முதல் பிடிக்கிற மீனில் வாய் திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும், அது எனக்கு உனக்கு சேர்த்து கொடு அப்படின்னு ஏன் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு தியானித்தேன் நான். இப்போ கட்டாயம் நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் கடலில் போய் தூண்டில் போட சொல்லலை கர்த்தர். புரியுதுங்களா? ஏசப்பா வந்து 12 பேர் இல்லை, 70 பேர் இல்லை, இன்னும் அநேகர சீடர்கள் இருந்தாங்களாம். ஏசப்பா வந்து வாழ்ந்த காலத்தில் அநேக விதவைகள், அநேக அனாதையாக இருப்பாங்களாம் அவங்க, அநேக ஏழை எளிமை, அநேக ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக ஏசப்பா வந்து ஸ்பான்சர் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஆமாம், செஞ்சது அவரால் செய்ததையும் பார்க்குறோம். செய்ய சொல்லி அதுக்குன்னு குழு வச்சு டீமே உருவாக்கியிருக்கிறாருன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது வேதத்தை வாசிக்கும் போது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம பார்த்தாக்கா நான் வந்து யோசித்து பார்த்தேன், இவங்கக்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்கிறேன், காசெல்லாம் இல்லாமல் ஏசப்பா பேதுருவை கடலில் போயிட்டு தூண்டில் போட சொல்லலை. அந்த மீனுக்காக வந்து சொல்லியிருக்கிறாருங்க. இவங்க வந்து இப்போ நம்ம மீன் பிடிக்கிறாங்கல்ல, மீன் பிடிக்க போகிறவங்க, குளிக்க போகிறவங்க தவறி வந்து என்ன ஆகும் அப்படி என்ன ஆகும், தவறி அவங்ககிட்ட இருக்கிற காசு தண்ணியில் விட நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, மீன் அந்த பணத்தை இதை திண்டி போடுறாங்கன்னு நினச்சி அதை முழுங்கிட்டு இருக்கு. அது முழுங்குனா என்ன செத்துரும் மீன் இல்லைங்களா? வெள்ளி காசு வந்து காயின் வந்து அது தொண்டையில் இருந்தால் என்ன ஆகும், வாயில் இருந்தால் வேறு எதையும் பிடிச்சி சாப்பிட முடியாது, செத்து போயிடும். இவ்வளோ 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்குற மதிப்புள்ள வெள்ளி பணம் அது உள்ள அந்த மீன் வாயு உள்ள மாட்டிகிட்டு இருக்கு. அந்த மீன் என்ன ஆகும், செத்துரும். அந்த காசு எடுக்க இல்லாமல் அந்த மீனை காப்பாற்ற கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? வேதம் சொல்லுது, ஒரு புழு பூச்சி கூட ஆகாரத்தை கொடுக்குறவர் நம்ம கர்த்தர். ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் படைச்சாரு. புழு பூச்சி கூட கவனித்து ஆகாரம் கொடுக்குறவர். மீன் கூட ஒரு வேளை முழுங்கினப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஐயோ கர்த்தாவே மாட்டிக்கிச்சே, உள்ளும் போகாமல் வெளியே வர முடியாது, தொண்டையில் மாட்டிக்கிச்சே, வாயில் வேறு எதையும் சாப்பிட முடியாதேன்னு சொல்லியிருக்கோம் படைத்தவரை பார்த்து இல்லையா? அப்போ பேதிருப்பார், தூண்டில் எடுத்துக்கிட்டு போய் முதல்லையே மாட்டிக்கின்னு எடுக்கிற வாயை திறக்கிறாரு. அந்த வெள்ளி பணத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பார், மீனை விட்டுருப்பார். அல்லேலூயா, ஆமென். நம்ம தெய்வம் எவ்வளோ இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க. பாப்பா இன்னும் கூட நம்ம வந்து நம்ம வந்து இந்த தலை மூடி வாரி சாதாரணமாக கீழே கொட்டுது, தெய்வ அனுமதி இல்லாமல் விழாது அப்படின்னு வேதம் இருக்குது இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு எறும்பு
பூச்சி எதனா வந்துச்சு நம்ம இப்படி தட்டுறோம், ஒரு பூச்சி போகுது, ஒரு எறும்பு போகுது, அது இப்படி நம்ம தட்டுறோம், இறந்து போகுது இல்லையா. அது வந்து நம்ம அப்படி தட்டி இறக்குறது அன்னைக்கோட அதனுடைய ஆயுசு போனால் மட்டும்தான் அந்த எறும்பு சாகுமா. இன்னைக்கு அது ஆயுசு முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம ஒரு எறும்போ பூச்சியோ புழுவோ எதோ நம்ம அடிக்கிறோம் இல்லையா. அந்த ஆயுசு அன்னையோட அது லாஸ்ட்டு அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் தட்ட முடியுமா, அடிக்க முடியுமாங்க. என்ன தேவன் நமக்கு நம்ம சர்வசாதாரணமாக காக்ரோச் எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம இட்டு போட்டு என்ன பண்ணுறோம், சாகடிக்கிறோம். அதுக்கு எல்லாம் கூட இன்னையோட அதனுடைய மரணம் அவ்வளோதான், இன்னைக்கு இதோட அது மறிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் சாகுங்களாம். மற்றது எல்லாம் எவ்வளோ அடித்தாலும் தப்பிச்சு போயிடுமா பாருங்க. மனிதர்களுக்கு மட்டும்தானே ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் படைத்த எல்லா உயிரினத்துக்கும் கர்த்தர் ஏஞ்சல்ஸ் வச்சுருக்காராம் அவங்கள கவனிக்கிறதுக்கு. நம்ம தேவன் எவ்வளோ மனதுருக்கம் இரக்கம் உள்ள தேவன்றது தெரியுது பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த மனதுருக்கம் உள்ள தேவன் எப்போ நம்மோட இருக்கிறாங்க. அதனால் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. உலகத்தில் யார் நம்மளை மறந்தாலும் வெறுத்தாலும் நம்மளை ஒரு நாளும் மறக்காமல் கைவிடாமல் மனதுருக்கத்தின் தேவன் நம்மோட இருக்கிறாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நான் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஆமாம், அவருடைய அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவருடைய இரக்கத்தையும் நம்ம தியானிச்சாக்காப்பா அவ்வளோ மகிமையான இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் ஒரு மனிதர்களையும் படைத்த புழு பூச்சிகளையும் கூட கவனிக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப வியந்து போனேன். காசு இல்லாமல் அந்த கடலில் போயிட்டு வாயில் இருக்கிற வெள்ளி பணத்தை எடுக்க சொல்லலை கர்த்தர். அந்த மீனை காப்பாற்றுறதுக்காக வேண்டியே கர்த்தர் பாருங்க அந்த மீனுக்கு அந்த ஆயுசை கொடுத்துருக்குறாரு. கர்த்தர்கிட்ட பணம் இல்லாத கடலில் போயிட்டு மேஜிக் மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லலை தேவன். அல்லேலூயா. நம்ம தேவன் மேஜிக் பண்ணுறவர் இல்லை, நம்ம தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கிறவர். நம்ம தேவன் மனதுருக்கத்தின் தேவன். அல்லேலூயா, ஆமே. நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பகுத்தறிய தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் தொடர்ந்து ஆவியானவர் நம்மளுக்கு என்ன வேதத்திலிருந்து சொல்லித்தராங்க கற்றுத்தராங்க அப்படின்னு நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்கலாம். ஏசப்பா எந்த அளவுக்கு அப்படி வருகை சமீபமாக இருக்குது அப்படின்றத நம்ம உலகத்தில் நடக்கிறத பார்த்தாலே கண்கூட நமக்கு தெரியுது இல்லைங்களா. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக நடந்து ஒரு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை எங்கே